ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் பாட்டில் பெயிண்ட் அடித்து இதில் பொங்கல் வைக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்கோம். எல்லாரும் வீட்டில் பொங்கல் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் பெரியவங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையானதை பண்ணியிருப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம பாட்டுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ப்ரெஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணி அதில் பொங்கல் வைக்க போகிறோம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, பொங்கல் செய்ய போகிற பானையில் நாங்கள் 2 பேரும் டெக்கரேட் பண்ண போகிறோம். நானும் பப்பியும் டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கோம். இதுக்காக நாங்கள் பெயிண்டிங்கும் ப்ரெஷ்ஷும் எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, 20 ருபீஸ்க்கு கலராக பெயிண்டிங் கிடைக்கும்ல, அந்த மாதிரி பெயிண்டிங் தான் வச்சு இந்த பானையில் நாங்கள் கலர் அடிக்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் பொங்கல் பானையில் கலர் அடித்து தான் செய்வாங்க. அதனால் நானும் பப்பியும் இப்போ கலர் அடிக்க போகிறோம். மொத்தம் 2 பாட்டு இருக்கு. ஒன்றில் மட்டும் நாங்கள் கலர் அடிக்க போகிறோம். அடுத்து ஹர்ஷா, சோட்டு, ஜாயின்னு யாராச்சும் கண்டிப்பாக அடிப்பாங்க. என்னோடது எப்படி இருக்கு, அவங்க அடிக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலரில் ஒரு கோட்டிங் கொடுக்குறேன். ஒரு லைன் மாதிரி ஒரு லைன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பப்பி அதுக்கு நடுவில் ஏதாவது கலரிங் கொடுத்து பெயிண்ட் அடிப்பான். பார்க்குறதுக்கு ரங்கோலி மாதிரியோ இல்லை செக்குடு மாதிரியோ இருக்கும். கலர் அடிச்சுட்டு காமிக்கிறோம். ஹே பப்பிராணி, சூப்பர்பா, அழகாக அடிச்சிருக்கீங்க. இந்த பானைக்கு பெயிண்ட்டு பரவாயில்லையே. இப்போ அடுத்த பானையில் நானும் ஜாயும் பெயிண்ட் அடிக்கலான் இருக்கோம். இது இவ்வளோ டெக்கரேஷன் போதுமா, இல்லை வேறு எதுவும் டெக்கரேட் பண்ணலாமா? இப்படியே இருக்கட்டுமா? மைல்டாக நல்லாயிருக்கு. இருந்தாலும் இதுக்கு மேலே வேறு ஏதாவது பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம். இன்னொரு பானை இருக்குது, அதில் ஜாயை பெயிண்ட் அடிக்க சொல்லலாம். இது ஒரு மாதிரி இருக்கா, செக்குடு மாதிரி ஜிக்ஜாக்கா. அடுத்து நாங்கள் ஒரு பானையில் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து அதுக்கு மேலே ஏதாவது கோட்டிங் கொடுக்குறோம் பாருங்களேன். இது ஒரு விதமாக அது ஒரு விதமாக இருக்கட்டும். ஜாய், அந்த பானை எடுத்துக்கூட, அதில் நான் கோட்டிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே நீ கண்டினியூ பண்ணி அதில் பெயிண்ட் அடித்து கொடுத்துட்றியா? இன்றைக்கி கலர்ஃபுல்லாக நம்ம எல்லோரும் பொங்கல் வைக்க போகிறோம். சோட்டு, அந்த பானையை பாரு, அதுவே அழகா தான் இருக்கு. இதுக்கு மேல என்னத்த அதுல நீ கோட்டிங் கொடுக்க போற? இந்த டிசைனே பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு. அது ஒரு டிசைனா இருக்கட்டும். இப்ப நான் பாரு, இந்த மாதிரி பட்டை அடிச்ச மாதிரி ஒயிட் கலர்ல கோட்டிங் கொடுத்து இதுக்கு மேல ஜிக்ஸாக் பண்றேன். இது ஒரு டிசைனா இருக்கட்டும். நான் இந்த பட்டை அடிச்சுட்டு கரும்பு வாங்க போறேன். நீ அதுல ஜிக்ஜாக்கா அடிச்சு கொடுத்துரு. இதுவே நல்லாதான்ப்பா இருக்கு. இதுக்கு மேல கோட்டிங் கொடுக்குறேன், டிசைன் பண்றேன்னு பானையை 2 பேரும் கெடுத்து விட்டுறாதீங்க. சூப்பரா இருக்கு. இதுவே செம்ம அழகா இருக்கு. எல்லாருமே பானைக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சா பொங்கல் வைக்கிறாங்க. புது பானையில கிழங்கு கட்டி தான் பொங்கல் வச்சிருந்தாங்க. நமக்காக கலர்ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு பானையில பொங்கல் வைக்க போறோம். நம்மளோட ஹாப்பினஸ்க்காக தானே. அழகா இருக்கு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் போய் கரும்பு எடுத்துட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் எப்படா கரும்பு சாப்பிடலான் இருக்கு. நம்ம ஜாலியா இருக்கு. இந்த பொங்கல் ஹாலிடேஸ் வந்தாலே எத்தனை நாள் லீவ் இருக்கு. அழகா அழகா பண்ணு சோட்டு, ஒன்றும் அவசரம் இல்லை. பப்பிராணி, இங்க பாருங்க, நீங்க பண்ண பெயிண்டை விட நாங்க பண்றது எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? பாக்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு. இதுதான் ஜாய் பெயிண்ட் அடிச்சா எல்லா ஒர்க்கும் கரெக்டா சூப்பரா நடக்கும். இங்க பாத்தீங்களா, ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்குன்னு. இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நமக்குள்ள போட்டி பொறாமலாம் இருக்கக்கூடாது. அழகா கோட்டிங் கொடுத்துட்டேன் பாத்தீங்களா? இந்த பொங்கல் நம்ம எல்லாருக்கும் நினைச்சது நடக்கிற மாதிரி செம்ம சூப்பரா அமைய போகுது பாருங்களேன். ஏன் நான் நிறைய கரும்பு கட்டெல்லாம் கொண்டு வர மாட்டேன். யாரும் அடிச்சுக்காம ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிடணும். இது எப்படி இருக்கு ஹர்ஷா, நீ சொல்ல? சூப்பர் சூப்பர் ஜாய். நீ பெயிண்ட் அடிக்கிற பானையும் பப்பிராணி பெயிண்ட் அடிக்கிற பானையும் 2மே செம்ம அழகா இருக்கு. நீ ஒரு டிசைன்ல அடிச்சிருக்க, அவங்க ஒரு டிசைன்ல அடிச்சிருக்காங்க. எப்படியோ நம்ம இந்த பொங்கலை ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண போறோம். அது மட்டும்தான். அம்மா வர கிளம்பிட்டு இருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்காக. துளசி ஆண்டியும் வந்துட்டாங்க. சீக்கிரம் நம்ம பெயிண்ட் அடித்து கொண்டு போய் கொடுக்கலாம். ஆமாம், நீ ஆட்டோவில் கரும்பு வாங்க கிளம்புறேன்னு சொன்னல, இன்னும் கிளம்பலையா? இங்கே பாரு, பப்பிராணியை எவ்வளோ ஹாப்பியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. நீங்கள் அடிக்கிறத பார்க்கறதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பனையும் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே ஹாப்பியாக வெளியில் கிளம்பி செடிங்களுக்கு நடுவில் போய் பொங்கல் வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் ரெடி பண்ண பொங்கல் பானையும் அழகாக பெயிண்ட் அடித்து பொங்கல் வைக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. நம்மளும் தயாராகிட்டோம். நம்ம எல்லாரும் பொங்கல் வைக்க கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம் பொங்கல் வைக்கிறதுக்காக.